ரோகிணி சீக்கிரத்திலே விஜயாட்ட மாட்டி அவமானப்பட்டு வீட்டை விட்டு வெளியே போகணும்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சிறகடிக்க ஆசை அடுத்தது எப்படி போகுதுன்னு பார்ப்போம். இங்கே பார்த்தீங்கன்னா மீனா வந்து கோயில் நிர்வாகத்திட்ட ஐயா நாங்கள் பணம் கொடுத்து ஏமாந்துருக்கோம், அந்த ஃபோட்டோ வந்து அந்த ஏமாந்து போனவங்க இந்த கோயில் குற்றச்சியில் தான் இங்கே வச்சு தான் நாங்கள் கொடுத்தோம், அந்த ஃபோட்டோ கிடச்சிதுன்னா நாங்களுக்கு அந்த ஆளை பிடிக்கிறதுக்கும் அந்த பணத்தை நாங்கள் சீக்கிரம் வாங்குறதுக்கும் ஒரு வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு கோயில் நிர்வாகத்திட்ட நம்ம மீனா கேட்டோன்னே நிர்வாகம் உடனே சிட்டா சொல்லிடுது. அப்படிலாம் கேட்டோன்னே கொடுத்துட முடியாதுமா, இதுக்குன்னு சில ப்ரொசீஜர் இருக்குது, ஒன்று போலீஸ் ஸ்டேஷன்லேருந்தோ இல்லாட்டினா வந்து வக்கீல் மூலியமாக வந்தால் மட்டும்தான் கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இந்த சைட்லன்னு பார்த்தீங்கன்னா சிட்டி அந்த இதில் வராங்க, இந்த சைடில் மீனா, அதுக்கடுத்து மீனா அம்மா, அதுக்கடுத்து சீதா எல்லோரும் நிற்கிறாங்க. இவங்க சிட்டியை பார்த்தோன்னே இவன் எதுக்கு இங்கே வந்திருக்கான் அப்படின்னு பார்த்தோன்னே கேட்குறாங்க. இவன் வந்து சத்யா தேடி வந்திருப்பானோ அப்படின்னு அவங்க அம்மா கேட்குறாங்க. இல்லை வாசலில் செருப்பு கழட்டி கோயிலுக்குள்ளே போகிறான், மீனா உள்ளெல்லாம் நிற்கிறா அப்படின்னு கேட்குறாங்க. உள்ளே போய் அதே கோயில் நிர்வாகத்திட்ட போய் கேட்குறான். கேட்டோன்னே அந்த கோயில் நிர்வாகம் மறுத்துருது, நாங்கள் தர முடியாது, நீங்கள் போலீஸ் மூலியமாக வாங்க அப்படின்னு. பலபடி இவர் போன பிறகு அந்த சைடில் மீனா உள்ளே வராங்க. இவர் ஏன் வந்தாங்க அப்படின்னு கேட்குறாங்க. கேட்டோன்னே பார்த்தீங்கன்னா இல்லை நீ கேட்ட மாதிரி இன்னொரு ஆள் வந்து கேட்டாங்கம்மா, அவங்க யார் அப்படின்னா, இல்லை சார் நாங்கள் பார்த்துக்கிடுதேன், அது யாருன்னு கேட்டு விசாரிச்சுக்கிடுதேன் அப்படின்னு சொல்லி விட்டுருந்தாரு. எது பேர் சொன்னாங்களா அப்படின்னு மீனா கேட்குறாங்க. ஆமாம் சிட்டின்னு சொன்னார் அப்படின்னு சொன்னோன்னே மீனா யோசிக்கிறாங்க. யோசிச்சுட்டு அப்படியா நம்ம என்ன பண்ணுவோம், இப்படி ஒரு விஷயம் சிட்டி வந்து கேட்குறான்னா ரோகிணி மூலியமாக தான் கேட்க வந்திருப்பாரோ அப்படின்னு நினச்சிட்டு வெளியே வந்ததாங்க. வந்தோடனே என்னம்மா கோயிலுக்குள்ளே சிட்டி வந்துட்டு போனானே ஏன் எதுக்குன்னு உனக்கு தெரியுமா? ஆமாம் அவன் வந்தது எதுக்குன்னா சாமி கும்பிட வரல, அந்த ரோகிணி அனுப்பியிருப்பாங்க, அதனால தான் இந்த சிட்டி உள்ளே வந்துட்டு போயிருக்கான் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா முத்து வந்து உடனே நம்ம மீனா கால் பண்ணி நான் மலேசியாவிலேருந்து வந்தவங்க 2 பேரையும் நம்ம கோயிலுக்கு அந்த கோயிலுக்கு தான் கூப்பிட்டு வரேன், அவங்களுக்கு 60வது கல்யாணம் இருக்கிறதுனால அவங்க சாமி தரிசனம் செஞ்சுட்டு போகணுன்றாங்க, நீ அங்குள்ள ஏற்பாடு எல்லாமே ரெடி பண்ணி வை அப்படின்னு சொன்னோன்னே மீனா எல்லாத்தையும் ரெடி பண்ணி வைக்கிறாங்க. வச்சு முடிச்சோன்னே சாமியை கும்பிட்டுட்டு நீங்கள் எங்களை வாழ்த்துங்க அப்படின்னு சொன்னோன்னே வாழ்த்துறாங்க. வாழ்த்தி முடிச்சோன்னே ஐயா நீங்கள் இந்த நாளைக்கு நீங்கள் முடிஞ்சால் எங்கள் வீட்டுக்கு வந்து சாப்பிட ஒரு நேரம் வந்து சாப்பிட்டுட்டு எங்களை வாழ்த்துனீங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். எங்கள் வீட்டில் உள்ள மைனிக்கு அவங்களுக்கு கூட மலேசியா தான், அதை பற்றி நீங்கள் விசாரிச்சுக்கலாம்ல, எங்களுக்கும் அங்கேருந்து ஒரு சொந்த பந்தம் வந்த மாதிரி இருக்குமே அப்படின்னு முத்து கேட்டோன்னே இந்த பெரியவங்களும் சரி நாங்கள் நாளைக்கு வாரோம் அப்படின்னு சொன்னோன்னே அவங்களும் மறுநாள் வாராங்க நம்ம ரோகிணி வீட்டுக்கு. ரோகிணி வீட்டுக்குள்ளே வந்தோன்னே ரோகிணி பயங்கரமாக யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஐயோ முத்து யாரையோ பெரியவங்களை கூப்பிட்டு வந்திருக்காங்களே, யார் என்ன ஏதுன்னு தெரியலையே அப்படின்னு மண்டையை பிச்சுட்டு இருக்காங்க. சிட்டி உடனே அந்த டைமிங்கில் கால் பண்ணுறான். கால் பண்ணி அந்த கோயிலுக்கு போய் கேட்டேன், அந்த மீனா வந்து அவங்களுக்கே கேட்டது கொடுக்கலன்னு சொல்லிட்டாங்களாம். சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை, அந்த பிரச்சனையை நான் பார்த்துக்கிடுதேன் அப்படின்னு ரோஹிணிகிட்ட சொல்லிட்டு வைக்கிறாங்க. இந்த சைடில் பார்த்தீங்கன்னா விஜயா உடனே வெளியே இருந்து கூப்பிட்றாங்க. கூப்பிட்டு ஏய் ரோஹிணி எங்கே இருக்க, ரோஹிணி எங்கே இருக்க, வா அங்கே மலேசியாவிலேருந்து ஆட்கள் வந்திருக்காங்க, இது உங்கள் சொந்தக்காரங்களாக தான் இருக்கும், இவங்க உங்கள் அப்பா அம்மா பேரெல்லாம் சொன்னால் தெரியுது அப்படின்னு ரோஹிணிகிட்ட வந்து விஜயா சொல்கிறாங்க. விஜயா சொன்னோன்னே பார்த்தீங்கன்னா ரோஹிணிக்கு பயங்கரமாக ஒரு குண்டை தூக்கி போடுது. இந்த சைடில் பார்த்தீங்கன்னா மீனாவுக்கு பரவாயில்லைங்க, எப்படி இவங்க இந்த இந்த விஷயத்தில் உடச்சி தானே ஆகணும், என்ன நடக்குதுன்னு இப்போ பார்த்தரலாம் அப்படின்னு மீனா சொல்கிறாங்க. அந்த சைடில் முத்து உடனே மீனாட்ட ஆமாம் அந்த பார்லா அம்மாவுக்கு அங்கே சொந்த பந்தம் இருக்கா இல்லையா அப்படிங்கிற எல்லா விஷயம் இப்போ தெரிஞ்சிடும், இப்போ பார்லா அம்மா வந்து மாட்டிக்கிட போகிறாங்களா உண்மையா அப்படின்னு ரொம்ப எல்லாருக்கும் ஒரு எதிர்பார்ப்பு பயங்கரமாக ஓடிக்கிட்டு இருக்கு. இந்த சைடில் பார்த்தீங்கன்னா நம்ம ரோஹிணி வந்து முழிச்சிட்டு இருக்காங்க, ரூமை வந்து திறக்காம. இவங்க ஏன் வரல அப்படின்னு முத்து கேட்குறாங்க. உடனே பார்த்தீங்கன்னா ரோஹிணி நம்ம மனோஜையும் கூப்பிட்றாரு. இப்போ உள்ளே இருந்து சவுண்ட் வருது, இருங்க நான் இப்போ வந்துடுறேன், நான் வந்து ரெஸ்ட் ரூமில் இருக்கேன் இப்போ வந்துடுவேன் அப்படின்னு நம்ம ரோஹிணி மழுப்புறாங்க. என்ன செய்யன்னு தெரியாமல் முழிச்சிட்டு இருக்காங்க. இப்படி தான் வந்து அடுத்த எபிசோடு நண்பர்களே போகுது.